Taste the Daily. புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடுவது மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதை குறித்தும் அம்மா பேரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அம்மா பேரவை மாநில செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான RB உதயகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், கழக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயவர்தன், அம்மா பேரவை இணை செயலாளர் மா இளங்கோவன் மற்றும் அம்மா பேரவை மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திமுக எதுவுமே செய்யாம ஒரு ஆட்சி ஒரு 4 வருஷம் முடிச்சிட்டாங்க. எந்த திட்டம் செய்யாம இந்த ஆட்சி தான். இதுவரையில் இருக்கக்கூடிய ஆட்சியில இப்படிதான் ஒரு மோசமான ஆட்சியா இருக்காங்க. மக்கள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் எப்படியாவது நீங்க அடுத்து நீங்க வந்துருங்க, இந்த ஆட்சி எப்படியாவது போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில நீங்க எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார். 2026 நிச்சயமாக இந்த இடத்துல சொல்றேன், இந்த இடம் உங்களுக்கு ராசியான இடம் மட்டுமல்ல, எத்தனையோ பேர்த்து உருவாக்கின இடம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் உறுதி. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினர், பல்வேறு பதவிக்கு வருவது அது உறுதி. ஆகவே நாம் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக நாம் பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு திமுக அவ்வளவு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. அதில் போய் ஒரு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், அதுதான் நம்முடைய பணி என்று சொல்லி கண்டிப்பாக எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கிளைச் செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக இருக்கார். ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். அந்த 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். எவ்வளவோ சோதனைக்கு இடையில ஞான ஆட்சி கொடுத்தார். சாதனை போறது 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்னும் நிறைய மருத்துவக் கல்லூரி கொண்டது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் இருக்குது. அம்மா அரசு கொண்ட திட்டங்கள் தான் இன்னைக்கும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. ஆகவே இன்னைக்கு திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், மக்கள் தெளிவா இருக்காங்க. அதை பயன்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை மட்டும் நம்ம சரியான முறையில் செய்ய வேண்டும். கண்டிப்பா பேரவை எப்பவுமே சிறப்பாக பண்ணுவீங்க. கண்டிப்பா உதயகுமாரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, எடப்பாடியார் யார் என்ன பண்ணாலும் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க, யார் தொய்வடையாதீங்க. 2026 எடப்பாடி முதலமைச்சர் புதிய ஜெயின் அமையலாம். கோட்டைக்கு போறது உறுதி, எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தலைமையிலே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஏற்பாட்டிலே இந்த திண்ணை பிரச்சாரத்தை 1 வார காலத்திற்குள்ளாக அங்கே இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா பேரவையுடைய மாநில நிர்வாகிகள் 61 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களோடு இணைந்து இந்த பணியை செய்வார்கள். இது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துகிற வேலை அல்ல. நீங்க அந்த மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். ஒரு பேரணியாக சென்று அந்த பகுதியிலே இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க வேண்டும். தற்போது இது சாதனை விளக்க துண்டு பிரசுரம். இனி அடுத்த கட்டத்தில் 2வது செகண்ட் ஃபேஸ் இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இன்றைக்கு இருக்கிற போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமைகள் என்று பல்வேறு நிலைகளிலே அனைத்து சார்பணிகளும் இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகின்றார்கள். அதில் அம்மா பேரவையும் முதன்மையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 4 முக்கியமான இந்த விஷயங்களை நாம் எப்படி களத்திலே நிறைவேற்ற போகிறோம்? எதுவும் பேசிவிட்டு நாம் சென்று விடுகிற அணி அல்ல அம்மா பேரவை அணி என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும்.